நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோன்னா, நம்ம யாராவது பிரச்சனை பண்ணுனா அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் நமக்கு கூட இருந்தால் நம்ம யாருக்கு கூடயும் தர்க்கம் பண்ண போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு கூட இருந்தால் நம்ம யார் கூடயும் சண்டை போட போக மாட்டோம். சமாதான உடன்படிக்கையோடு நாம் காணப்படுவோம் என்பதை ஈசாக்கின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈசாக் ஒரு வாக்குத்தத்தத்தின் மகனாக அவர் காணப்பட்டார். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த ஈசாக் பெற்றார். 180 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். இந்த ஈசாக்கோடு ஆண்டவர் கூட இருந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவரே, அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஈசாக் பெற்ற ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நாமும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.